கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஞ்ஞாயிறு ஆராதனையினை நாம் நமது மெதடிஸ்மென் ஞாயிறாக அனுசரிக்கின்றோம். அதன் அடிப்படையிலே மிஸ்டர் மதியரசன் அவர்கள் தொடர்ந்து நம்மை ஆராதனையிலே வழி நடத்துவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ் ஆராதனையை ஆண்கள் ஐக்கிய ஞாயிறு ஆராதனையாக அனுசரிக்க கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறோம். இவ் ஆராதனையின் ஆரம்பமாக நாம் ஆண்டவரை தொழுவோமாக. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியில் வாருங்கள். கர்த்தரை தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஜெபிப்போமாக. சோத்திரங்கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல உண்மையாகவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே நல்லவராய் இருக்கிறபடினால, தகுதி உள்ளவராய் இருக்கிறபடினால ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் காலை வேலையிலே கர்த்தாவே ஆண்டவரே சப்பா குடும்பமாய் ஆங்காங்கே ஆண்டவரே குடும்பத்து வீடோ இருந்து ஆண்டவரே ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே ஜெபிப்பதற்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே எங்களை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்கள் ஐக்கிய ஞாயிறு ஆராதனையாய் அனுசரிக்க கிருபை செய்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தாவே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் அனைவரும் பாமாலை 267 இந்த பாடலை பாடுவோமாக. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை 267. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், போனோ கூடி பாடவும் இன்பமா, போரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்த யாரோ வாரும் ஆனந்தமா, நேசமேய்ப்பன் கரத்தில் வேந்துமாறு இயேசு
நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா மாசணுகாபரன் சோதி வல்லநாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வா நித்திய காலமோ. ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. பிரதித்துற வாசிப்பாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 125. சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் வாசிப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 125. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருமாப்பு போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தாங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாயத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தாங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆமேன். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் கற்பித்து தந்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வேத பாடம் வாசிக்க கேட்போமாக. தமிழில் சகோதரர் ஜெயபால் அவர்களும் ஆங்கிலத்தில் திலகர் சார் அவர்களும் வாசிப்பார்கள்.
வாசியுடைய வேத பாடம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 17. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 17 முடிய. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படப்படும். அவரை விசுவாசிக்கிற எவனும் அவன் மீட்கப்படுவது என்று வேதம் சொல்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தராக தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பளனாய் இருக்கிறார். அதால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிற எல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தராகிய எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தான் யார் என்று சொல்கிறார். அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வாசிக்கக்கூடிய வாசித்தது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Today's Bible reading is taken from the book of Romans chapter 10 verses 10 to 17. I repeat, Romans chapter 10 verses 10 to 17. For with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. For the scripture says, whoever believes on him will not be put to shame. For there is no distinction between Jew and Greek, for the same Lord over all is rich to all who call upon him. For whoever calls on the name of the Lord shall be saved. How then shall they call on him in whom they have not believed? And how shall they believe in him of whom they have not heard? And how shall they hear without a preacher? And how shall they preach unless they are sent? As it is written, how beautiful are the feet of those who preach the gospel of peace, who bring glad tidings of good things. But they have not all obeyed the gospel. For Isaiah says, Lord, who has believed our report? So then faith comes by hearing, and hearing by the word of God. Here is the Bible reading. Praise the Lord. பொதுவான ஜெபத்தை சகோதரர் எட்வர்ட் அவர்கள் நடத்துவார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. ஜெபம். பரிசுத்தமும் வல்லமையும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே ராஜா ஆன்லைன் மூலமாக நாங்கள் ஆராதிக்கிறதுக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் கொண்டாடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த ஆண்கள் ஆராதனையிலே எங்களை ஆராதிக்க நீங்கள் செய்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் கொண்டாடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே, கடந்த நாட்களிலே உங்களுடைய கிருபையினாலே நீர் எங்களை ஸ்தோத்திரமாக எங்களை பாதுகாத்தீங்க, வழி நடத்துறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். சரீரத்திலே நல்ல சுகம், பலம், ஆரோக்கியத்தை தந்ததுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஒரு குறைவேண்டி நீங்கள் வழிநடத்தீங்க, பாதுகாத்தீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் போராடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். சபை மக்களையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்ததுக்காக உமக்கு நாங்கள் போராடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை ராஜா சோத்திரமாக பாதுகாத்துள்ளோம். வியாதிக்கெல்லாம் பிள்ளைகளை விலக்கி நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இதே போல வாலிபர் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. வாலிபர் சகோதரிகள் ராஜா உமக்கு சாட்சியாக உமக்கு பிரியமாக கர்த்தாவே வாழதக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா கர்த்தாவே ஆலயங்களை கலந்து கொண்டு உம்மை ஆராதித்து உம்மை துதித்து மகிழதக்க கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் இந்த வாலிப பிள்ளைகள் ராஜா உமக்கு பயந்து உமக்கு சாட்சியாக வாழவே நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்தினுடைய கர்த்தாவே பாவமான இச்சைக்கெல்லாம் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கணும்.
பாவத்துக்கெல்லாம் விலைக்கு பாதுகாத்து ராஜா. பிள்ளைகள் வாலிய பிள்ளைகள் உமக்கு பிரியமாக நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். வாலிய பிள்ளைகளுக்கு நீங்க தான் வேண்டிய பாதுகாவல் நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தா வாலிய பிள்ளைகள் ராஜா ஸ்கூலுக்கு போகும்போதும் உலகப்புறமான வேலைக்கு போகும்போதும் நீங்க தான் பாதுகாக்கணும் ராஜா. பாவத்துக்கெல்லாம் விலைக்கு நீங்க தான் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஸ்தோத்திரம். கர்த்தாவே இதே போல ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே அப்பா குடும்பத்திலே கர்த்தாவே செய்கிற வேலையுடைய வருமானங்களையும் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் செய்கிற ஒவ்வொரு குடும்பம் செய்கிற வியாபாரங்களை நீர் ஆசீர்வதி ராஜா. வியாபாரத்தில் இரட்டத்திலான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு கிருபை செய்ய ராஜா. தொழில் செய்வதை தொழில் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து உமக்கு சாட்சியாக வாழ இதை கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களில் ராஜா என்ன குறைகள் குற்றங்கள் பாவங்கள் இருந்தாலும் நீங்க தயவாக நீங்க மன்னிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசுவே இந்த உலகத்தில் ராஜா நீர் எங்களுக்காக எங்களுடைய பாவத்துக்காக நீங்க 3 ஆணில அடிக்கப்பட்டு கர்த்தாவே ரத்தத்தை சிந்தினீங்கப்பா. எவ்வளவு கர்த்தாவே சவுக்கினால அடிக்கப்பட்டீங்க, சவுக்கினால அடிக்கப்பட்டீங்க ராஜா. முள்முடி சூட்டப்பட்டீங்க கர்த்தாவே, விழாவிலே குத்தப்பட்டீங்க. நாங்கள் செய்த பாவத்துக்காக நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக எங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய நோயையும் நீங்களே சிலுவையிலே சுமந்ததுக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே நீதிமானுக்காக ஒருவன் ராஜா மரிக்க அரியது ராஜா, நல்லவனுக்காக ஒரு வேளை மரிக்க துணிவான் ராஜா. ஆனாலும் கர்த்தாவே நாங்கள் பாவிகளாக இருக்கிற ராஜா, எங்களுக்காக நீங்க சிலுவையிலே மரித்து ராஜா ஒரு சொட்டு ரத்தில அப்படி நீங்க ராஜா ரத்தத்தை சிந்தினீங்களே, அதற்காக நீங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா துதிக்கிறோம். எங்களுடைய பாவத்துக்காக மரித்து ராஜா, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி எங்களை கிரயமாக மீட்டுக் கொண்டீங்க, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திர ராஜா. அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட்டு ராஜா, புத்திர சுகாரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரிக்க ராஜா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம். ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. இந்தியா தேசத்தை நீர் ஆசீர்வதி. இந்தியா தேசத்திலே ஆட்சி செய்கிற பிரதமருக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா. ஜனாதிபதிக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்காக நாங்கள் துதிக்கிறோம், கவர்னருக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. எம்பி எம்எல்ஏக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே அதிகாரம் அளித்த ஒவ்வொரு பேருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதியும். இந்த தேசத்தில் வாழ்கிற 138 கோடி மக்களுக்கும் பிரயோஜனமாய் செயல்படத்தக்க கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இந்த தேசத்தில் ராஜா இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட நிலைமை காணப்பட்டு விட்டது ராஜா. கர்த்தாவே இது நிமித்தமாக எத்தனையோ மனிதர்கள் இறந்து விட்டார் ராஜா ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம். எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு விட்டது ராஜா. உலகத்தில் ராஜா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள், உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் மரித்து விட்டார் ராஜா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். மரித்து போன குடும்பத்தில் ராஜா நீங்க ஆறுதலையும் சமாதானத்தையும் நீங்க தான் கொடுக்க முடியும் ராஜா ஸ்தோத்திரம். நீங்க தான் ஒவ்வொரு குடும்பத்தில் ராஜா எத்தனை பேர் கர்த்தாவை இழந்திருப்பாங்க ராஜா ஸ்தோத்திரம். தன் குடும்பத்தாரிலே ராஜா தாய் தகப்பனை இழந்திருக்கலாம், பிள்ளைகள் அனாதையாக காணப்படலாம் ராஜா, பிள்ளைகளை இழந்து தகப்பனமார்கள் காணப்படலாம் ராஜா. ஆனாலும் கர்த்தா எல்லாத்தையும் நீங்க பார்க்கிறீங்க, நீங்க காணுகிறீங்க. உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ராஜா. எல்லாவற்றுக்கும் ராஜா நீங்க மரித்து போன குடும்பத்திலே நீங்க ஆறுதலையும் சமாதானத்தையும் நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க ராஜா. இயேசுவே நீங்க சமாதானத்தை கொடுங்க ராஜா. அந்த குடும்பத்தோட நிலைமையை அறிந்து அந்த குடும்பத்துக்கு என்ன தேவைகள் உண்டோ தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாட்களில் ராஜா வியாதோடு ஆஸ்பத்திரியில இருந்தாலும் கர்த்தாவே அவர்களுக்கும் நீங்க சோத்தை நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். மரணம் நேரிடாவிலே கர்த்தாவே நீங்க சோத்தை நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ராஜா அவர்கள் கர்த்தாவே அது தனிமையிலிருந்து விடுவித்து அவர்களும் குடும்பத்தோடு வாழத்தக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம்.
நீர் தான் தேசத்தை பொறுப்பெடுத்து நீங்க தான் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேசத்திலே ஒரு பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை எங்களுக்கு தாரு ராஜா. இழந்து போன எல்லாத்தையும் ராஜா நீங்க நூறத்தினால திருப்பி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே இந்த நாட்களிலே வந்தா கிடைக்கிற காலேஜ் ஸ்கூல்கள் எல்லாம் திறக்கப்படத்தக்க கிருபை செய்யும். ஆபீஸ் லைன்களும் திறக்கப்படத்தக்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஸ்தோத்திரம். இந்தியா தேசத்தின் பாடலுக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்தியா தேசத்துக்கு விரோதமாக எந்த தேசமும் இளமாபடி நீங்க பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். மீண்டுமாக சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் சபையிலே நாங்கள் ஆராதிக்கத்தக்க எங்களுக்கு கிருபை செய்யும். சபையின் கர்த்தாவே சீக்கிரத்தில் திறக்கப்படத்தக்க எல்லா மாநிலத்திலும் சபைகள் திறக்கப்பட்டு சபையிலே நாங்கள் கூடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்ய. உங்களுடைய நாமத்தை சபையிலே வந்து ஆராதித்து துதிக்க ஸ்தோத்திரிக்கத்தக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க ராஜா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம். இயேசுவே நீங்க பொறுப்பேற்று வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் கர்த்தாவே சபையில் இருக்கிற கமிட்டி அங்கத்தினர்களை எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இதே போல பேராயரை ஆசீர்வதியும் அவள் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் சபைகளுக்கு ஆசிரமாய் காணப்படத்தக்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மெதடிஸ்ட் சபையை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மெதடிஸ்ட் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ராஜா ஸ்தோத்திரம். இதே போல எல்லா சபைகளையும் ஆசீர்வதி ராஜா ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீங்க பொறுப்பேற்று சபைகளை ஆசீர்வதித்து நீங்க உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் நீங்க கேட்டதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க மன்னிச்சு மறந்துடுங்க. துதி கனம் மகிமையெல்லாம் உமைக்க நான் சொல்லுகிறேன். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவில் நாளையும் காண்போர். பிறந்த தினத்தை காண்போர் மிஸ்ஸஸ் ஜனனி மிஸ்மா கிரீதரன் 29th அக்டோபர். திருமண நிறைவு நாளினை காண்போர் மிஸ்ஸஸ் அன்பு செல்வி நெல்சன் அண்ட் மிஸ்டர் பி நெல்சன் 30th அக்டோபர். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவில் நாளினையும் காணும் திருச்சின் பிள்ளைகளை திருச்சியின் சார்பிலே வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு இப்புதிய ஆண்டினை ஆசீர்வாதமான ஆண்டாக அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக திகழ்கின்ற அன்பின் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவு நாளினையும் காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளுக்காக தூய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு போதுமானவராக இருந்து கடந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் வாழ்வின் பாதையில் நீர் அருளி செய்து உமது பிள்ளைகளை நீர் காத்து வழிநடத்தி இருக்கின்ற தயவிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இவ்வாரத்திலும் உமது பிள்ளைகள் பிரவேசிக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டினை உமது புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக ஆண்டவர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்றவனமாக தூய சமூகத்திலிருந்து உண்டாகின்ற நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை உமது பிள்ளைகள் தொடர்ந்து வாழ்விலே சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் உம்மில் பூரணமான நம்பிக்கை கொள்வதைப் போல ஆண்டவரை உம்மை சார்ந்து வாழ்வது நிமித்தமாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை தொடர்ந்து வாழ்விலே சொந்தமாக்கி கொண்டு
ஆண்டவரே, உமது பிள்ளைகள் மேலே சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையிலும் உமது பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல் மீட்பரே, உமது பிள்ளைகளிலே பிரசன்னராகி உமது மக்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரே சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சிறப்பு பாடல் இருக்கிறது. நம்ம சபையில் இருக்கிற சகோதரர் யோவான் ஸ்நானகன் அவர்கள் ஒரு சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். காப்பவரே, என்னை காப்பவரே, சோதனைக்கு விலக்கி காப்பவரே, சோஸ்திரம் உமக்கு சோஸ்திரமே, என்னாலும் உமக்கு சோஸ்திரமே. காப்பவரே, என்னை காப்பவரே, சோதனைக்கு விலக்கி காப்பவரே, சோஸ்திரம் உமக்கு சோஸ்திரமே, என்னாலும் உமக்கு சோஸ்திரமே. போக்கையும் வரத்தையும் காப்பவரே, பொழுதெல்லாம் காத்து நடத்துமையா. போக்கையும் வரத்தையும் காப்பவரே, பொழுதெல்லாம் காத்து நடத்துமையா. இரவும் பகலும் காப்பவரே, எப்போதும் காத்து நடத்துமையா. இரவும் பகலும் காப்பவரே, எப்போதும் காத்து நடத்துமையா, எப்போதும் காத்து நடத்துமையா. காப்பவரே, என்னை காப்பவரே, சோதனைக்கு விலக்கி காப்பவரே, சோஸ்திரம் உமக்கு சோஸ்திரமே, என்னாலும் உமக்கு சோஸ்திரமே. தூங்காமல் தூங்காமல் காப்பவரே, உமக்காக வாழ்ந்திட உதவுமையா. உறங்காமல் தூங்காமல் காப்பவரே, உமக்காக வாழ்ந்திட உதவுமையா. தீமைகள் விலக்கியே காப்பவரே, தீயவர் செயல்களை முடக்குமையா. தீமைகள் விலக்கியே காப்பவரே, தீயவர் செயல்களை முடக்குமையா. தீயவர் செயல்களை முடக்குமையா. காப்பவரே, என்னை காப்பவரே,
வலுவாமல் தினமும் காப்பவரே, வருகையில் உம்மோடு சேருமையா, வருகையில் உம்மோடு சேருமையா. காப்பவரே, என்னை காப்பவரே, சோதனைக்கு விலக்கி காப்பவரே, சோத்திரம் உமக்கு சோத்திரமே, என்னாலும் உமக்கு சோத்திரமே. காப்பவரே, என்னை காப்பவரே, சோதனைக்கு விலக்கி காப்பவரே, சோத்திரம் உமக்கு சோத்திரமே, என்னாலும் உமக்கு சோத்திரமே. அழகாய் பாடின யோவானனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக ஆண்கள் ஐக்கியத்தின் சார்பாக ஒரு சிறப்பு பாடல். எல்லா ஆண்களும் மிகவும் பிரயாசப்பட்டு இந்த பாடலை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அநேகர் வந்திருக்கிறாங்க, அதனால் எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை பாடுவார்களாக. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ, மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே, மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்ல
நல்லவரே உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உன் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனே உன் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருபாதமே. புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா, புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா, அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே, அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருபாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருபாதமே. அழகான பாடல் பாடிய ஆண்கள் ஐக்கியத்து சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நமது மத்தியில் சகோதரர் ஜெபஸ்டின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஜீத் மினிஸ்ட்ரியில் அவங்க வந்து ஆண்டருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சகோதரர். ஆண்கள் ஐக்கியத்தில் ஆராதனையில் யாரை நாம் அழைக்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்த போது சகோதரர் ஜெபஸ்டின் அவர்களை அணுகினோம். அவர்கள் வந்து மனமூர்ந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக அவங்க வந்து அந்த பிஸி ஷெடியூலில் வந்திருந்தாங்க. அவர்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்களை வரவேற்கிறோம். அவர்கள் இன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்களாக. அடுத்ததாக பாமாலை 257 நாம் பார்வோமாக. பாமாலை 257 இயேசு கிறிஸ்துவே உலகத்தை, இந்த பாடலை நாம் பாடுவோமாக. பாடல் பாடின பிறப்பு கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்களாக.
இயேசு கிறிஸ்துவே உலகத்திலே கெட்டு போனவருக்கான ஒளியும் உயிருமான இரட்சகர் நீரே இயேசு கிறிஸ்துவே. என்னை மீட்க நீ ஜீவனை விட்டி குற்றத்தை எல்லாம் குலைக்க என்னை தீமைக்கு மறைக்க எனக்காக நீ ஜீவனை விட்டி எங்கள் மீட்புக்கு லோக தோற்றத்து நாளின் முன்னே வார்த்தை தந்தி காலமாகையில் பிறந்தி பாவிகளுக்கு மீட்புண்டாயிற்று. வெற்றி வேந்தரே பாவம் சாபம் நரகத்தையும் ஜெயித்தி நாங்கள் வாழ நீர் மறித்தி உம்மால் துஷ்டப்பே வெல்லப்பட்டதே. மாயிராஜாவே பணிவுடனே தேவரீருக்கு கீழ்ப்பட்டு உமது மொழியை கற்று அதை நெஞ்சிலே வைப்பேன் இயேசுவே. Praise the Lord. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாடுவோம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேனே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நம்ம எல்லாரும் ஒரு விசை வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் இப்படியாக குடும்பமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில்
தகப்பனே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கடந்த ஆண்டு ஆண்டவரே மிக நேர்த்தியாக ஆலயத்தில் வந்து சர்ச்சில் வந்து ஆராதித்தோம் ஆண்டவரே. ஆனால் அந்த நாளில் அந்த பாக்கியம் ஒரு வேளை இல்லை. ஆனாலும் வீடுகளில் எங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட தந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களோட கர்த்தர் பேசுவீராக சுவாமி. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் வாய்களை திறந்து கேட்போம். ஆண்டவரே என்னோட நீங்கள் பேசுங்க சுவாமி. ஆண்டவரே ஒரு மாம்சத்திலிருந்து வருகிற சத்தத்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3வது நபர் எங்களுக்காக அனுப்பப்பட்ட தேற்றவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு மனதை கெடுக்கிற ஒன்னசை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக, சிந்தனையை சிதற பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறோம். தகப்பனே நீர் அல்ஃபா, தகப்பனே நீர் ஒமேகா, தகப்பனே நீர் ஆதி, தகப்பனே நீர் அந்தமானவர், தகப்பனே நீர் முந்தினவரும் பிந்தினவரும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு விஷயம் என்னையே இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுவோம். இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக என்னை அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே ஒரு விஷயம் அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்கள் ஞாயிறுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய திருச்சபையார் யாவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அன்பு திருச்சபையின் போதகர் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு போதகர் எம்எல் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் திருச்சபையின் நிர்வாக கமிட்டி யாவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போதகரையும் மறுபடியும் ஒரு விசை வாழ்த்துகிறேன். மாத்திரம் இல்லை, சபையார் யாவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நமக்கு இந்த நாளிலே வேண்டிய மன்னாவை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஜீத் மினிஸ்ட்ரி குறித்து அதிகம் உங்களோடு பேசுகிறதுக்கு இது தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய ஊழியத்திற்காக நீங்கள் அதிகம் கொடுக்குறீங்க, நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள். அது மட்டும் இல்லை, நம்முடைய திருச்சபையின் சார்பிலே காஷ்மீர் மாநிலத்திலே பிஸ்னா பணித்தளத்திலே ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றும்படியாக மிஷினரிகளை அனுப்பியிருக்கிறோம். நம்முடைய ஜீத் ஊழியத்திற்கு நீங்கள் மிஷினரிகளை தாங்கி வருகிறீர்கள். ஊழியர் மிக நேர்த்தியாக ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த கடினமான சூழ்நிலையில் காஷ்மீர் மாநிலத்தின் ஏற்கனவே ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு ஸ்டேட்டு, ஆனாலும் அந்த கடினமான ஒரு சூழ்நிலையிலையும் கூட மாநிலத்திலையும் கூட கிருபையாக ஆண்டவர் நம்முடைய ஊழியர்களை பயன்படுத்தி வருகிறார். 2 இடங்களிலே நேர்த்தியாக ஆராதனைகள் நடைபெறுகிறது. உங்களுக்கு அதற்குரிய எல்லா ஜெப குறிப்புகளையும் நம்முடைய வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம், நாம் இந்த தேசத்தை சுதந்தரிப்போம். நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நம்முடைய வேதாகமத்திலே எபிரேய எடுத்துக்கொள்ளுவோம். எபிரேய நிருப ஆக்கியோன் அதில் உள்ள 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய ஆண்கள் ஞாயிறுக்கு என்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னோடு பேசினது விசுவாசம் என்கிற அந்த ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் என்னோடு பேசினார். பிரியமானவர்களே, நெடு நாட்களாய் நீங்கள் நம்முடைய சபையிலிருந்து அழைப்பு வந்ததிலிருந்து அதை குறித்து மறுபடியும் யோசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினதை எனக்கு ஞாபகப்படுத்தினதை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எபிரேயர் எடுத்துக்கொள்வோம் 11வது அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அதாவது இல்லாத ஒன்றை
இருக்கிறதாக நினைத்து நாம் அப்படியே அப்படி நம்பி நாம் அதை செய்வது விசுவாசம். பிரியமானவர்களே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற கர்த்தர் பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன். அதாவது உதாரணமாக இன்னும் விளங்கும்படி ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச வேண்டும் என்றால், பணித்தலங்களிலே நம்முடைய மிஷினரிகளை, பணித்தலங்களுக்கு நம்முடைய மிஷினரிகள் புறப்பட்டு போகிறார்கள் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று. அப்போது ஆண்டவர் புதிதாக ஜனங்களை தருகிறார். தந்த ஜனங்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு திருச்சபை வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். அதற்கு திருச்சபை கட்டுவதற்கு நல்ல ஒரு இடம் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். நமக்கு ஜெப குறிப்பு மூலமாக நமக்கு ஜெப குறிப்புகளை அறிந்து நாம் அதற்காக ஜெபிக்கிறோம். பணித்தளத்தில் உள்ள நம்முடைய விசுவாச பிள்ளைகளும் ஜெபிக்கிறாங்க. விளைவு என்ன? ஆண்டவர் நல்ல ஒரு திருச்சபையை எழுப்புகிறார், ஆலயத்திற்கு இடமும் தருகிறார், நல்ல வாசல்களை திறக்கிறார். இல்லாத ஒன்றை சில ஆண்டுகளுக்கு முன்பு நாமும் கூட இந்த மீரரோடு பகுதியில் நாம் ஸ்கூலில் ஒருவேளை மற்ற இடங்களில் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தோம். அதிகம் ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபித்தோம். ஆண்டவரே எங்களுக்கு என்று ஒரு இடம் வேணும் என்று கேட்டோம். ஆண்டவர் இந்த சாந்தி விகாரில், இந்த பகுதியில் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சபையை நமக்கு என்று ஆராதிக்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். அப்போ இப்படி நாம், அதாவது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதாவது எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளை, அவர் பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் இந்த விசுவாசம் அப்படி என்று எடுத்துக்கொள்வோம் என்றால், அதனுடைய இந்த விசுவாசம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 2 விதத்திலே துவங்குகிறது. அதுதான் இன்றைய கரு, இன்றைய தீம் என்று எடுத்துக்கொள்வோம் என்றால், 2 நிலையிலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளேயும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார். ஒன்று, இயேசு கிறிஸ்துவே ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறார், துவங்குகிறாராம். பிரியமானவர்களே, அடுத்தபடியா வேத வசனத்தை கேட்கிறதுனாலே நமக்குள்ளே விசுவாசம் உண்டாகிறதாம். நாம் கரங்களில் வைத்திருக்கிற வேதத்தில் எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் நாம் திருப்புவோம் என்றால், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி என்கிறதான வார்த்தையை அடிக்கோடிட்டு கொள்ளுவோம். ஒருவேளை வேதத்தில் அண்டர்லைன் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் பண்ணுவீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிரியமானவர்களே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 44 பார்த்தோன்னா அங்கே என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். யோவான் திருப்பி கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 44வது வசனத்தில், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அதே அத்தியாயம் பிரியமானவர்களே 65வது வசனம், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான். யாரிடத்திற்கு? இயேசுவாகிய என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில் அவன் தானாக என்னிடத்தில் வருவதில்லை என்று மிக தெளிவாக இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல்,
அப்போ இது நாம் எல்லாரும் இப்போ இப்படி ஆண்டவரை, இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்றால் இது நம்முடைய சாமர்த்தியத்தினால அல்லவே அல்ல, இது நம்முடைய பலத்தினாலும் அல்ல, இது நம்முடைய ஏதோ நாம் பெரியவர்கள், நாம் நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் போட்ட பிச்சை பிரியமானவர்களே. அதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையினாலே கிருபை பெற்றோமாம் பிரியமானவர்களே. அப்போ அந்த சிந்தையோடு இருப்போம். அப்போ இந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவே ஒரு மனுஷனுக்குள்ள துவங்குகிறார். நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆசாரிய கூட்டம். 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நீங்களோ உங்களை அந்தகார இருளில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் சொந்த ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். அப்போ இப்படி பெற்ற ஒரு ஆசாரிய ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் நம்ம எல்லாரும் இணைத்திருக்கிறார். அந்த ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது பிரியமானவர்களே. என்ன, ஒரு நாள் கல்யாண் பகுதிக்கு ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றும்படியாக போயிருந்தேன். அந்த பகுதியில் நம்முடைய ஊழியத்திற்கு உண்டியல் மூலமாக காணிக்கை கொடுக்கிற அநேக குடும்பங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. உண்டியல் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகள் காணிக்கை கொடுக்குறாங்க. அப்போது ஒரு அருமையான ஒரு அருமையான தகப்பனார், தாயார், அவங்க பிள்ளைங்க 2 சகோதரர்கள், பெரிய அண்ணம்மா இருந்தாங்க. அப்போது அந்த அம்மா ரொம்ப ஊழியத்தில் வாஞ்சையாக இருப்பாங்க. அந்த ஐயாவும் வாஞ்சையாக இருப்பாங்க, வாஞ்சையாக கேட்பாங்க, எல்லாம் விசாரிப்பாங்க. மிஷினரி மாதிரிலாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கீங்களா, கிட்டத்தட்ட உடனே விட மாட்டாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அப்போது அவங்க ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஐயா நாங்கள் பூர்வீகமாக இந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கலை. அப்போ ஐயா எப்படி நீங்கள் இந்த தெய்வத்தை ஆராதிச்சிங்க, அப்படி இந்த தெய்வத்தை எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது அந்த அம்மாட்ட கேட்டேன். அவங்க ஒரு வயதான தாயார், பிரதர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 35 வருஷம் தாண்டிட்டுது. அந்த திருமணத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் ஊரில் திருமணம் முடித்து நேரே மும்பையில் தாராவியில் தான் நாங்கள் தங்கி இருந்தோம். தாராவியில் மண்டே மார்க்கெட் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மண்டே மார்க்கெட்டில் போய் எல்லாரும் ஜாமான் வாங்க போவாங்க. அப்போ ஜாமான் வாங்க போகும்போது நானும் போயிருக்கேன். போகும்போது அங்கே ஒரு சில தாய்மார்கள் பேசிக்கொண்டாங்க. என்ன பேசிக்கொண்டாங்க, இதுக்கு பின்னாடி இந்த ரோட்டில் இந்த வழியாக போய் இதுக்கு பின்னாடி போனோன்னா அங்கே தான் நல்லமைப்பன் சர்ச் இருக்குது, அங்கே போய் என்ன வேண்டுதல் பண்ணாலும் அது அப்படியே அது நடக்குதான், அந்த எதற்காக வேண்டுதல் பண்ணுறோமோ அது கிடைக்குதான் என்று அவர்களுக்குள்ளே பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தர் பேசிக்கொண்டது இந்த அம்மாவுடைய காதில் விழுது. இவங்க பக்கத்து கடையில், இன்னொரு கடையில் தான் கொஞ்சம் பக்கமாக இருந்து அவங்க வாங்கக்கூடிய ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது இவங்க நம்ம எல்லாரும் எப்படி பேரம் பேசுவோம் இல்லையா, ஐயா இதை விட கொஞ்சம் எங்களுக்கு குறைச்சி தாங்க, எல்லாம் பேசி எடுத்து அந்த எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்கு சேர்ந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நார்மலாக இவங்க செய்யக்கூடிய காரியத்தை செய்தாங்க. அப்போ அடுத்த நாள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் கடகடன்னு வேலை செய்யணும். அந்த ஐயா ஒரு நல்ல ஒரு அருமையான அதாவது அந்த ஐயா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பொறுப்பில் இருந்தவங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்போது அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயாச்சு. இப்போ வீட்டில் பெண்கள் நீங்கள் சொல்லவே வேண்டாம், என்ன உங்களுக்கு துணி துவைக்க வேண்டியது, பிள்ளைங்க எல்லா காரியங்களும், துணி துவைக்கிற வேலை, வீட்டை சுத்தப்படுத்துகிற வேலை, இந்த அம்மா கடைன்னு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் மத்தியான சாப்பாட்டுக்குரிய காரியமும் நடந்துட்டு இருக்குது. கடந்த நாள் சாயங்காலத்தில் மார்க்கெட்டில் நிற்கும்போது அந்த ஞாபகம் அவங்களுக்குள்ள வருது. நல்லமைப்பன் சர்ச்சுக்கு போனால் எல்லாம் நடக்குதான். அப்போ அந்த சர்ச்சுக்கு போகணும் போல் அந்த அம்மாவுக்குள்ள ஒரு தூண்டுதல் பிரியமானவர்களே, ஒரு தூண்டுதல். என்ன பண்ணாங்க, அடுப்பை பந்த் பண்ணாங்க, வீட்டை பூட்டினாங்க, நேரே சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. நேரே அவங்க சொன்ன லக்குப்படி அந்த ரோட்டையை நடந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சர்ச்சு கேட் முன்னாடி வந்துட்டாங்க. இப்போது சிலர் சைடு சப்கேட் வழியாக உள்ளே போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வெளியில் வராங்க.
நான் உள்ளே போனால் என்னை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம். உள்ளே போகல. நாம் எப்போவுமே நம்ம கோவில்களுக்கு போகும்போது வெளியே நின்று தானே சாமி கும்பிடுவோன்னுட்டு கேட்டுக்கு வெளியில் நின்று, ஏசு சுவாமி நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு தெரில, ஆனால் இங்கே வரணும் போல் இருக்குது, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு ஆமேன்னு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமேன்னு சொல்கிறது கூட எப்படி தெரில. பாருங்கள் என்னாச்சுது, அன்னைக்கு போயிட்டது. அடுத்த நாள் த சேம் டைம் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள அதே அவிதமான ஒரு உணர்வு, அந்த சர்ச்சில் போயிட்டு அங்கே போயிட்டு வரணும் போல் ஒரு உணர்வு, நிலைமை இப்போ சர்ச்சுக்கு போகணும் போல் ஒரு உணர்வு. அப்போது மறுபடியும் அவங்க அதே போல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டை பூட்டிட்டு நேரே அந்த சர்ச்சுக்கு, இப்போ சர்ச்சுக்கு உள்ளே போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் உள்ளே போனால் என்னைய ஏற்றுக்குவாங்களா? பக்கத்தில் கொஞ்சம் பேர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டு அப்படி இருக்கிறாங்க. அப்போது அந்த சப்கேட் வழியாக பக்கத்து சைடு வாசல் வழியாக உள்ளே போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, அப்போது கொஞ்சம் மனதை எனக்குள்ளே நான் தைரியப்படுத்தி கொண்டு என் செப்பலை கலத்தி போட்டு வெளியில் கலத்தி போட்டு நேரே உள்ளே போய் முதல்ல வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து முன்னாடி முழங்கால் போட்டேன். தம்பி, இப்போ நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிக்கிறோம். நான் அல்லேலூயா, தேவனுடைய நாம் மகிமைப்படட்டும். அப்போது என்ன ஆகுது பாருங்கள், அதோடு அவங்க நிப்பாட்டலை. அங்கே நோட்டீஸுக்கு கொடுப்பாங்க, சில கன்வென்ஷன் நோட்டீஸ் அங்கே ஒட்டப்பட்டிருக்கும். அப்போது இது ஸ்பெஷல் மீட்டிங் போலன்னு அந்த டைமிங்க்கு மட்டும் வருவேன். பிரசங்கம் முடித்த உடனே ஜெபத்து கூட இருக்க மாட்டேன், ஓடிடுவேன். அப்போது அப்படி வந்து சர்ச்சுக்கு தெரியாமல் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு நியூ டெஸ்டமெண்ட் கிடைக்க பெற்றேன். ஆண்டவருடைய வசனத்தை வாசித்தேன், தியானித்தேன். முதல்ல என் கணவருக்கு தெரிஞ்சவொடனே ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரையும் என் கணவரையும் ஏசப்பா தொட்டாங்க. முழு குடும்பமும் ஆண்டவருக்கு சொந்தம். அல்லேலூயா. அதாவது இதில் யாரும் அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லலை. இங்கே என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை துவக்குகிறார். கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, அங்கங்கே பார்க்காதங்க, ஒரு நிமிடம். இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்குள்ள துவக்குகிறார். அந்த விசுவாசம் எப்படி அந்த அம்மாவுக்குள்ளே வந்தது? ஆண்டவரே, இந்த தாராவி பகுதியை ரட்சிங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம் இல்லையா? ஜெபம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நீங்களும் கூட ஜெபம் பண்ணுறீங்க எல்லாம். ஆண்டவரே, இந்த மீரா ரோடு பகுதியை ரட்சியும். நிச்சயமாக ரட்சிப்பார் ஐயா, நிச்சயமாக ரட்சிப்பாரம்மா. விட்டுறாதங்க ஜெபத்தை. விடாப்பிடியா விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தை துவங்குகிறார். விசுவாசத்தை துவக்குகிற ஆண்டவர் சரிதானா? இந்த விசுவாசத்தினால இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோன்னா விசுவாச பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் விசுவாசத்தினாலே? ஆபேல், எபிரேயர் 11:4. 5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு. 7 விசுவாசத்தினாலே நோவா. விசுவாசத்தினாலே ஆபிரகாம். 8 அடுத்தால 9 இப்படி 11 விசுவாசத்தினாலே சாராளும். இப்படி தொடர்ந்தேற்றையாக விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யாக்கோபு. அப்போ இப்படி விசுவாசத்தினால இவங்க எல்லாரும் பெரிய காரியங்களை செஞ்சாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? வசனம், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். 33 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 40வது வசனத்தில் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ரைட். இப்போ முதல்ல பார்த்தோம் விசுவாசத்தை இயேசுவே ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள துவங்குகிறார். அடுத்தால வேத வசனத்தை படிக்கிறதுனால, வசனத்தை கேட்கிறதுனால விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். எடுத்துக்கொள்ளுவோம் ரோமர் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். கண்டிப்பாக வேதத்தை திருப்பணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, வசனத்தை திருப்பணும்,
பிரிண்டட் பைபிளோட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். வசனத்தை நாம் பார்க்கணும், படிக்கணும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக 10வது வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்ன? நம்முடைய நீதி இயேசு கிறிஸ்து, நம்முடைய நீதி அழுக்கு, நம்முடைய நீதி கந்தை. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணப்படும். விடுதலை வேணும்னா நாவினாலே இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்ட்டு கூப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் விடுதலை என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இப்போ 17வது வசனம் வாங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேள்வி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கேள்வியானது கேள்வி அல்ல பிரியமானவர்களே, அங்கே கேட்கிறதை குறிக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் ஒரு அருமையான அந்த ஒரு பகுதி, ஆங்கில வேதாகமத்தில் இது இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. So then faith cometh by hearing and hearing by the word of God. ஹியரிங் பிரியமானவர்களே, நம்முடைய காதுகளாலே கேட்பது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேட்கிறதினாலே. எதை கேட்கிறதினாலே? 14வது வசனம், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? சரிதானா? 15வது வசனத்தில், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. கொஞ்சம் குழப்பன மாதிரி இருக்குதோ பிரியமானவர்களே? 14வது வசனம் படிப்போம், உங்களுக்கு நல்லா விளங்கும். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் நாம் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. அது நமக்கு நம்மேல் விழுந்த கடமை, கட்டளை. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் இந்த ராஜரீக கட்டளையை நாம் நிறைவேற்ற கடனாளிகளாக இருக்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்றால் நிலைமை பரிதாபம். பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஸ்கூலில் வேலை செய்கிறோம், படிக்கிறோம், போகிறோம், வர்றோம், என்னென்னலாமோ செய்கிறோம். இந்த பட்டணத்தில் நம்முடைய பேக்கில் கண்டிப்பாக பிரியமானவர்களே கொஞ்சம் ட்ராக்ஸ் வச்சுருக்கணும். ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 ட்ராக்ஸாவது நம்ம வச்சுருக்கணும். கொஞ்சம் நியூ டெஸ்டமெண்ட்டு 2 காப்பியோ 3 காப்பியோ கண்டிப்பாக நீங்கள் பேக்கில் வச்சுருக்கணும். நீங்கள் மற்ற ஆஃபீஸுக்குரிய மெட்டீரியல் நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை ஸ்கூலுக்குரிய காரியம் வச்சுருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சுருக்கணும். நாம் ஒருவேளை இந்த லாக்டவுன் நாட்களில் ட்ரெயின் ஓப்பனாக இல்லை, இனி வரக்கூடிய நாட்களில் ட்ரெயின் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம ரிக்ஷாவில் ட்ராவல் பண்ணுறோம், ஓலா புக் பண்ணி போகிறோம், காரில் போகிறோம், வர்றோம். கண்டிப்பாக நாம் மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும், அந்த ட்ராக்ஸை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க இன்னும் வாஞ்சையாக இருப்பாங்கன்னா, வார்த்தையின் மேலே இன்னும் உற்று நோக்குவாங்கன்னா, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள உடனே நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அந்த உங்கள் கையில் உள்ள நியூ டெஸ்டமெண்ட்டை கொடுங்க, அது பரலோகம் மகிழும், பாதாளம் அலரும் பிரியமானவர்களே. அப்போ கண்டிப்பாக நாம் சுவிசேஷத்தை சொல்லணும். அப்போது அதனால தான் நம்முடைய மிஷினரிமார் போய் காடுகளில், மலைகளில், மேடுகளில், பள்ளத்தாக்குகளில் அவங்க ஒவ்வொரு கிராமங்களையும் தேடி பிடிச்சி அங்கே இயேசுவை பற்றி அறிவிக்கிறாங்க, சத்தமாக பாடுறாங்க, ஜனங்கள் கூடி வர்றாங்க, இயேசுவை சொல்கிறாங்க. வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பீர்கள், அவங்களுக்கு விடுதலை உண்டாகும். போய் மிஷினரிமார் வியாதியஸ்தர்கள் மேலே கரங்களை வைக்கிறாங்க, கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். அப்போ விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேட்கிறதினாலே. சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதினாலே வரும். அந்த கேட்கிற அந்த கேள்வி, அதாவது அது தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனம் தான் பிரியமானவர்களே. நாள் ஒன்றுக்கு கண்டிப்பாக
ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொரு வசனம் மனப்பாடம் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். பெற்றோரும் செய்யணும், பிள்ளைகளும் செய்யணும். வேத வசனத்தை சாதாரணமாக நினைக்கவே செய்யாதங்க. பைபிள் தானே நீ கர்த்தருடைய பிள்ளைங்க நினைக்கவே செய்யாதங்க. தேவனுடைய வார்த்தை மத்தேயு 5 சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு உறுப்பு, வானம் பூமி அழிந்து போவதை பார்க்கலாம், நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒன்று அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை சாதாரணமாகவே எண்ணாதங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்போ விசுவாசம் வேத வசனத்தினாலே வரும். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் நாம் எல்லாரும் ஆலயத்திற்கு வருகிறோம். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வாரமும் நாம் எல்லாரும் ஆலயத்துக்கு வர்றோம். மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம். அப்படி கேட்கும்போது நமக்குள்ள விசுவாசம் பெருகுகிறது. யார் மேலே? இயேசு கிறிஸ்து மேலே, வேத வசனத்தின் மேலே. வசனத்தை நேசித்து படிப்போம். சரிதானா? வீட்டில் அப்பா அம்மா திட்டுறாங்க அப்படின்ட்டு நினச்சி படிக்காமல், ஏசப்பாவுடைய வார்த்தை, இன்னைக்கு ஏசப்பா என்கிட்ட பேசுவாங்கங்கிற சிந்தையோடு உட்காந்து வேதத்தை படிப்போம். பிரியமானவர்களே, வேதம் வாசித்து ஜெபிக்கிறதுல தம்பி தங்கைமார், எனக்கு அன்பான பெற்றோர், விசேஷமாக இந்த ஆண்கள் ஞாயிறு அனுசரித்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தகப்பன்மார், பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிற ஐயாமார், நீங்கள் கண்டிப்பாக வேதத்தை படிக்க மறக்கவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிடலாம், காலையிலே நீங்கள் போயிட்டு ரொம்ப மார்னிங் போயிட்டு அன்டைமில் தான் நீங்கள் வரக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனாலும் நான் உங்ககிட்ட தயவாக கேட்குறது என்னென்னா, ஐயா நீங்கள் கண்டிப்பாக டெய்லி வேதம் வாசித்து ஜெபிக்கணும். நீங்கள் அதை விட்டுறவே கூடாது. அப்படி பழக்கம் இருக்குன்னா நீங்கள் அதில் இன்னும் பெருகுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் அதில் நீங்கள் பெருகும்படியாக கேட்கிறேன். அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது 2 காரியம் நேரடியாக உங்களை நோக்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவங்குகிறார். அடுத்தபடியாக வேத வசனத்தை கேட்கிறதுனாலே நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. அதனால தான் வேதத்தை படிக்க சொல்கிறோம். வேதம் வாசிப்பு நமக்குள்ளே குறைஞ்சிட்டுனா, ஆலயத்துக்கு வர்றது குறைஞ்சிட்டுனா, வசனம் கேட்கிறது குறைஞ்சிட்டுனா, இயேசு கிறிஸ்து மேலே உள்ள அன்பு படிப்படியாக குறைந்து விடும். பிரியமானவர்களே, குறைந்து விடும். ஏனென்றால் அவரை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவ ஜனம் நீங்கள் மறந்துடவே கூடாது. ஒழுங்கா நீங்கள் அதில் மிலிட்ரி பிரின்சிபலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு மிலிட்ரி எவ்வளவு கரெக்டாக காலையில் 5 மணிக்குன்னா 5 மணி, 4:30னா 4:30, அந்த ஷார்ப் டைமில் நீங்கள் தெய்வ சமூகத்தில் நீங்கள் பெற்றோர், நீங்கள் அப்பாவாக, நீங்கள் ஐயாமாராக இருக்கலாம், அம்மாமாராக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் அந்த டைமிங்கில் தெய்வ சமூகத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். மார்னிங் 5 மணிக்கோ 5:30 மணிக்கோ இல்லை 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ நீங்கள் கொடுத்து பாருங்கள். கர்த்தரை தேடுறதில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். அதில் உள்ள ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உபவாசம் பண்ணணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், எந்த ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஒருவேளை பலவீனப்பட்டீங்கன்னா, வியாதிப்பட்டால் மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லாதபடிக்கு தேவ பிள்ளைங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபித்து வசனத்தை தியானித்து குடும்பமாக ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் ஈடுபாடு கொள்றதில் நீங்கள் தவறவே கூடாது. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதில் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அப்படி இல்லாதவங்க, அப்படி ஒரு பழக்கம் இல்லாதவங்க, நீங்கள் அதை முழு குடும்பத்துக்குமே நீங்கள் அதை கொண்டு வரலாம். ஒரு ஒழுங்கான முறையாக நீங்கள் கொண்டு வரலாம். அது இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரதர், நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஊழியக்காரரு, நீங்கள் பண்ணலாம், நாங்கள் எப்படி அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே கேள்வி வரலாம். ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையை கூட நீங்கள் உபவாசமாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கூடி வரலாம். இதிலிருந்து அடுத்த அளவு 2 மணி நேரம், இது உங்களுக்கு 9 9:30 மணிக்கோ ஒருவேளை டெலிகாஸ்ட் உங்களுக்கு பண்ணாலும் கூட, இதிலிருந்து அடுத்த 2 மணி நேரம் நீங்கள் தனியாக 1 மணி நேரமும் 1 மணி நேரம் குடும்பமாகவும் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் கூடி வரலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போது இதுதான் பிரியமானவர்களே, இப்போது இந்த விசுவாசம் எல்லா மனுஷனுக்குள்ளேயும்
எல்லா மனுஷிக்குள்ளேயும் தேவன் உண்டு பண்ணுகிறார், துவங்குகிறார். அப்படி இல்லையேல் தம்முடைய வார்த்தையை அவர்கள் காதுகள் கேட்கும்படி கேட்க பண்ணி அவர்களை அதிலே விசுவாசத்திலே பெருக பண்ணுகிறார். இப்போ இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷிக்குள்ள கீழே இறங்கும் போது என்ன நடக்கும்னா, நாம டிசிஷன் எடுக்கிறதுல தடுமாறுவோம். சரிதானா? கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க அறிந்து கொள்ளணும், ஒரு முடிவு எடுக்கிறதுல தடுமாட்டம் வரும். ஊழியர்கள் முடிவு எடுக்கிறதுல தடுமாறுவோம். தேவ ஜனம், கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், உத்தம கூட்டத்தாராகிய நீங்க விசுவாசத்துல குறைவு உங்களுக்குள்ள உண்டாகும் போது நீங்க தடுமாறுவீங்க. இந்த ஸ்டெடி மைண்டு உங்களால முடியாது. அப்போ அப்படி செய்யும் போது என்ன பண்ணணும்? நீங்க வேண்டுதல் பண்ணணும். எங்க? மார்க் எழுதின புஸ்தகம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் நீங்க திருப்பி கொள்ளுவோம். அங்க ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் பிரியமானவர்களே. என்ன? அங்க பிசாசுனால பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை அங்க கொண்டு வர்றாங்க. அவன் என்ன பண்ணுதான்? அவன் வாயில நுரை தள்ளி அந்த ஆவி, அந்த அசுத்த ஆவி அந்த மனிதனை போட்டு அலக்களிக்கும் போது அந்த ஆள் தண்ணீரில் போய் விழுறது, தீயில போய் விழுறது, அதுதான் நிலைமையாக இருந்தது. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதே, அந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ணதே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது, ரொம்ப கடினமாக இருந்தது. அப்போது நேரம் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள்ட்ட கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அங்கே சீஷர்கள் ட்ரை பண்ணுறாங்க, அங்கே ஒரு பிரயோஜனம் இல்லை, பிசாசு போக மாட்டேங்குது. அப்போது அடுத்தால இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு வர்றாங்க அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை. அப்போது இயேசு கிறிஸ்து உடனே சீஷர்கள்ட்ட கோபப்படுறாங்க. என்ன கோபப்படுறாங்க? 19வது வசனத்தில், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனை அங்கே கொண்டு வாங்க, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு சொல்லி கொண்டு வந்து அங்கே கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. 20வது வசனம், அவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது, அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டுன்னுட்டு தகப்பன் அங்கே இயேசு கிறிஸ்துவிட்ட அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதிலிருந்தே படிக்கிற பிரியமானவர்களே, அந்த தகப்பன் என்ன சொல்கிறான்? இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடக்குது? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அப்போ என்ன நடக்குது? அந்த தகப்பனுக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றம். ஒருவேளை இவரை குறித்து நம்ம ரொம்ப கேட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த 5 அப்பம் 2 மீன் சம்பவத்தில் இவங்க இருந்தாங்களா இல்லையாங்கிறது தெரியலை. இன்னும் நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவங்க கேட்டிருந்திருப்பாங்க, நிச்சயமாக பார்க்க கூட செஞ்சுருந்துருப்பாங்க. சரிதானா? அப்போது எல்லாவற்றையும் பார்த்தாலும் கேட்டாலும், ஆண்டவரே, இன்னும் நீர் தேவகுமாரன், நீர் பிரபுவாகிய மெசியா, உம்மால் என் மகனுக்கு அற்புதம் செய்ய முடியுங்கிறத என்னால் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குது, விசுவாசிக்க முடியலை, உம்மால் அது முடியும் அப்படிங்கிறத என்னால் விசுவாசிக்க முடியலை அப்படின்ட்டு கேட்குறான். என்ன சொல்கிறான்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், கெஞ்சி நிற்கிறான். உடனே என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து 25வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாத என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடக்குது?
விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். அப்போ அந்த தகப்பனுடைய அவிசுவாசத்தையும் ஆண்டவர் உடனே மாற்றி அவனுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுறதை பார்க்குறோம். அவனுடைய மகனுக்கும் அற்புதம் செய்கிறத பார்க்குறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டோம், இத்தனை வருஷம் கணவருக்காக ஜெபம் பண்ணிட்டோம், இப்போ தெரிந்திருவார், இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டோம் மனைவிக்காக, இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்துருவா, இத்தனை வருஷம் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டோம். ஆனாலும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பதில் வர்ற வரைக்கும் நீங்கள் ஜெபத்தை விட்டுறாதங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வோங்கிற அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. என்ன நடக்குது அங்கே? 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். என்ன ஓமை? ஒரு பட்டணத்திலே ஒரு பெரிய ஒரு பட்டணத்தில் ஒரு ஜட்ஜ் இருந்தான். அதே பட்டணத்தில் ஒரு ஏழை விதவை இருந்தாங்க. என்ன காரியம்? அந்த ஏழை விதவை அந்த ஜட்ஜிட்ட ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? அந்த வசனம் 3:4 லூக்கா 18:3-4 அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். என்ன நடக்குது? இந்த விதவை அந்த ஜட்ஜு ஆன்சர் பண்ணுற வரைக்கும், தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிற வரைக்கும் விட்டவே இல்லை. கண்டினியூவாக தன்னுடைய பிராதை கொண்டு போய் அந்த அம்மா அங்கே வச்சுட்டே இருக்காங்க, விட்டவே இல்லை. ஆண்டவரே, அந்த 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 ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்க பற்றி பிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போது விடவே இல்லை. என்ன நடக்குது? அந்த கடின மனமுள்ள அந்த ஜட்ஜு அந்த ஏழை விதவைக்கு நீதி செய்கிறான். அதை சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க? 8வது வசனத்தில் 7வது வசனத்தில் 7:8 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வளோ நீடிய பொறுமையுள்ளவராக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாராம். அப்போ விசுவாசத்தோட நீங்கள் கேட்பீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்குறத ஆண்டவருடைய சித்தப்படி நீங்கள் அர்ப்பணித்து கேட்கும்போது பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. அதை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? 8வது வசனத்தில், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய பிள்ளைங்க. ஒரு அருமையான மிஷினரியனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்ன? அந்த அந்த அருமையான மிஷினரி அவர்கள், அந்த அண்ணன் ஒரு நல்ல ஒரு சிவில் என்ஜினியர், அந்த அக்கா ஒரு MBBS டாக்டர், வெள்ளூர் CMCயில். நான் சொல்கிற சம்பவம் பிரியமானவர்களே 1972-75 அந்த நாட்களிலேயே அவங்க நல்ல சேலரியோட நல்ல நிலையில் இருந்தவங்க. ஆண்டவருக்காக தங்களையே அர்ப்பணித்து ஆண்டவர் எங்களை மிஷினரியாக முழு நேர பணிக்கு அழைக்கிறார் என்கிறத தெரிந்து கொண்டவர், அதை உணர்ந்தவர்களாக 2 பேருமே தங்களுடைய அந்த அண்ணன் தன்னுடைய இன்ஜினியர் அதை பொறுப்பை ரிசைன் கொடுத்தாங்க. அந்த அக்கா அந்த MBBS அந்த நல்ல ஒரு போஸ்டிங்கை, அந்த சைல்டு என்ன சொல்கிறது, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு அதை அவங்க அந்த தன்னுடைய MBBS அந்த தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணாங்க. 2 பேரும் மிஷினரிகளாக வந்தாங்க. இவங்க மூலமாக ஆண்டவர் ஆரம்ப காலத்தில் அதிகம் பெரிய காரியங்களே செஞ்சுருக்கிறாங்க. போகிற இடத்துல நிறைய பேருக்கு பிசாசு ஓடி இருக்குது, வியாதி குணமாக இருக்குது, நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போது ஏற்றுக்கொண்ட
ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நிறைய இடத்துல சபைகள் கூட ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. இப்படி ஆண்டவர் பல அற்புத அடையாளங்களை செஞ்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு அருமையான க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு மகளை கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எவாஞ்சல் எண்ணி பெயர் சூட்டி மகிழ்ந்தாங்க. ஒருவேளை இந்த சம்பவங்களில் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே. அப்போது என்ன, அந்த மகளுக்கு வயது 10 வயதாக இருக்கும்போது அவளுக்கு வாலிபால்னால் ரொம்ப பிடிக்கும். அங்கே அந்த கேம்பஸில் போயிட்டு விளாண்டுட்டு, ஸ்போர்ட்ஸ் ப்ளே கிரவுண்டில் போய் விளாண்டுட்டு வீட்டுக்கு வந்து சாயங்கால நேரத்தில் தலைவலி, தாங்க முடியாத தலைவலின்னு அப்படியே பிடிச்சு உட்காந்துருவாளாம். அந்த பிள்ளை துடிக்கிறத பார்த்துட்டு பெற்றோரால் தாங்கவே முடியலை. என்ன பண்ணணும்னு தெரில. அந்த அம்மா, அந்த அருமையான அக்கா நல்லா அழகாக விக்ஸு போட்டு கொஞ்சம் ஆயின்மெண்ட் போட்டு அழகாக தடவி விட்டுட்டு இப்படி இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஒரு நாள் டாக்டர்கிட்ட, இது ஒரு நாள் 2 நாள் போச்சுது. இது கண்டினியூ ஆனவுடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் டாக்டர் சூழ்நிலையை பார்த்துட்டு, கண்டிப்பாக இது நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ரே எடுக்கணும், மறுபடியும் இல்லை, சாரி, இதுக்கு நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு டாக்டர் கேட்டாங்களாம். கேட்கும்போது இவங்க பார்த்துட்டு அதை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க டாக்டர்கிட்ட. டாக்டரு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, உங்கள் மகளுக்கு பிரெயினில் டியூமர் இருக்குது, மூளையில் கட்டி இருக்குது, ஆனால் அதை ரிமூவ் பண்ணலைன்னா என்ன நடக்கும்? ரிமூவ் பண்ணலைன்னா இதே வேதனையோடு துடிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்களால் தாங்கவே முடியாது. அதனால் இவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய போராட்டம், ரிமூவ் பண்ணவா அப்படி இல்லாட்டி என்ன பண்ண அப்படின்ட்டு ஒரு வழியாக டாக்டரோட ஆலோசனையின்படி இத்தனாம் தேதி உங்களுக்கு மகளுக்கு ஆப்ரேஷன் குறிக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கும் சைன் பண்ணாங்க. ஆப்ரேஷனுக்குரிய ஆயத்த பணிகள் நடந்தது. அடுத்த நாள் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் இவங்களை இந்த அண்ணனும் அக்காவும் நேரம் என்ன பண்ணாங்களாம் பாருங்கள். ஹாஸ்பிட்டல்லேருந்து மகளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து, நீ ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிவிட்டு மொட்டை மாடிக்கு போய் கை கோர்த்து, ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், எங்கள் மூலமாக நிறைய அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர், ஆனால் என் மகளுக்கு நீர் அற்புதம் செய்வீர்ங்கிறத எங்களால் விசுவாசிக்க முடியலை. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எங்களை அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இந்த பிரெயின் டியூமரை என் மகளுடைய சரீரத்திலிருந்து எடுத்து போடும். நீ கண்ணீரோட கரங்கோர்த்து வீட்டு மொட்டை மாடியில் நின்று ஜெபம் பண்ணாங்களாம் பாருங்கள். அப்போ குறித்த நேரம் வந்தது, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. இதை எடுத்து 1 வீக் 10 டே ஆயிட்டுது. அதனால் இன்னொரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு பிள்ளைய ஸ்ட்ரக்சரில் வச்சு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கேனுக்கு கொண்டு போனாங்க. இவங்க வெளியில் உட்காந்துருந்தாங்க. அப்போது ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்து திடீர்னு வந்த அந்த நர்ஸ் அவங்க கையில் இருந்த அந்த ஒரு ஃபைலோடு ஓடி வரவும், இவங்க உட்காந்துருந்த அந்த இடத்துல இருந்து இந்த அண்ணனும் அக்காவும், அந்த அருமையான மிஷினரி பணி, கர்த்தருடைய பணியை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்க அப்படியே எழுந்து நின்னாங்களாம். எழுந்து நிற்கவும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பிரெயினில் டியூமர் இல்லை அப்படின்ட்டு காட்டினாங்களாம். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உடனே இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து பிள்ளையை வெளியில் கொண்டு வந்தாங்க. கட்டி அணைச்சி பிள்ளைக்கு முத்தம் கொடுத்து ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னாங்களாம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா இருக்கிற இடங்களில். ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். இருக்கிற இடங்களில் அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தடுமாறுகிறேன் ஆண்டவரே, நிறைய விஷயத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில், வேத தியானத்தில், ஊழியத்தில் நிற்க தானும் பலன் இல்லாமல் துடிச்சு நிற்கிறேன் ஆண்டவரே.
இந்த இந்த நேரத்தில் ஒரு விசை ஏசாயா நாவை தொட்ட தழல் என்னையும் தொடும்படியாக என் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு அன்பான பெற்றோரே கேளுங்களேன். ஆண்டவரே, என்னை மட்டும் இல்லை ஆண்டவரே, என் மனைவியையும் தொடும்படியாக, என் பிள்ளைகளையும் தொடும்படியாக, ஆண்டவரே என் பிள்ளைகளை மட்டும் இல்லை என்னுடைய முழு குடும்பத்தையும் நீர் இந்த நேரத்தில் தொடும்படியாகன்னு இருக்கிறோம் ஆண்டவரேன்ட்டு கேட்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் பிரியமானவர்களை கெஞ்சி நிற்போம். தெய்வ சமூகத்தில் நாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிகாரம் பண்ண தெய்வ சமூகத்தில் இடமே இல்லை பிரியமானவர்களே. கெஞ்சி கேட்போம், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இந்த அவிசுவாசத்தை எனக்குள்ளே இருந்து எடுத்து போட்டுருங்க அப்பா. என் பிள்ளைங்க என்னென்னலாமோ சொல்கிறாங்க. டாக்டர் ஆகணுங்கிறாங்க, இன்ஜினியர் ஆகணுங்கிறாங்க, கலெக்டர் ஆகணுங்கிறாங்க, மிஷினரியாக போகணுங்கிறாங்க, ஆண்டவருடைய போதக பணிக்கு போகணுங்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்னுடைய வார்த்தையே அவிசுவாசமான வார்த்தையாக இருக்குதாப்பா. என் பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்தை என் வார்த்தையே தடுக்குது ஆண்டவரே. இந்த 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 வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகள் தகப்பனே, இந்த நாளில் தானே என்னிலிருந்து நீர் எடுத்து போடுங்க கர்த்தாவே, எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு அன்பான தகப்பனே, எனக்கு அன்பான தாயே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அவிசுவாசமான வார்த்தைகளை என் நாவில் இருந்து எடுத்து போடுங்க, என் சிந்தனையிலிருந்து எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இனி நிரப்புங்க ஆண்டவரே, உங்கள் வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே, உங்கள் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நானும் ஆண்டவருக்காக சாதிப்பதற்கு விசுவாசமுள்ளவளாய் விசுவாசமுள்ளவர்களாய் ஆண்டவருக்காக எழும்புவதற்கு ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கேட்க கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இறங்குகிறது பிரியமானவர்களே. கேட்க அவருடைய அக்கினி, அவருடைய அபிஷேகம், ஹல்லேலூயா. நுகங்கள் முறிகிறது, கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளேயும் விடுதலை, ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு விசேஷித்த அபிஷேகம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அவிசுவாசமான ஜெபங்கள் இனி என் வாழ்க்கையில வேண்டாம். அவிசுவாசங்கள் விலகுகிறது பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் விசுவாசத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வைக்கிறார், ஒவ்வொருவருக்குள்ளேயும் துவங்குகிறார், ஒவ்வொருவருக்குள்ளேயும் விசுவாசத்திலே ஒரு பெரிய பலனை தருகிறார். ஹல்லேலூயா. கேட்க விடுதலை, கேட்கிற அவருடைய வல்லமை, கேட்க அவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு அன்பான தகப்பனே, எனக்கு அன்பான தாயே, நீதான் இந்த பட்டணம் ஆண்டவருக்கு சொந்தமாவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீதான். உன்னுடைய குடும்பம் தான், உங்களுடைய குடும்பம் தான். ஹல்லேலூயா. யோசுவாவை போல, யோசுவா அந்த புத்தகத்தின் கடைசியில தான் சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஆராதனைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல பாடல் வேலைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நல்ல ஒரு ஜெப வேலைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படியே உயர்த்தப்பட்ட கரங்களை ஆண்டவரே நம்முடைய இருதயத்தில் வைத்தவர்களாக ஆண்டவரே இன்று முதல் நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவன் எங்களை என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களோட நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே அடியனை உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஐயா. ஆண்டவரே அடியனை இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறேன். நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். விட்ட நன்மைகளையும் தாரு. சகல துதி கணம் மகிமை ஸ்தோத்திரங்கள் இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். ஜெபித்து தேசத்தை சுதந்தரிக்க, ஜெபித்து இந்த மீராரோட நாங்கள் சுதந்தரிக்க கிருபை தாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகோதரர் ஜெபஸ்டன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு அருமையான செய்தி கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராங்க. நாம் அவர்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய தனிப்பட்ட ஜெபத்திலையும் ஜெபத்தில் நம்ம தாங்குவோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காக, அவங்க செய்கிற பணிகளுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோமாக. யாவரும் சேர்ந்து கீர்த்தனையில் 177 இந்த பாடலை நாம் பார்வோமாக. கீர்த்தனை 177.
வாரே நன்றி வரம் தாரே நன்றி சுவாமி பாரினிலே எனக்கு யாரும் இல்லை துணைக்கு வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசுவாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ தேனே மாறி மகனை தேடி மருகுங்கோனே சேனைகளின் சீமானே சிந்தை கலங்கினானே தேனே மாறி மகனை தேடி மருகுங்கோனே சேனைகளின் சீமானே சிந்தை கலங்கினான் கானகமே மேவும் ஆனது போலானே வானகம் போன தேவாயேனோ வர தாமதம் வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசுவாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ அட்டதிக்கெங்கும் என்னை துட்ட பசாசு கூட்டம் இட்ட படுத்த வல்லோ கிட்ட வளையுருவா அட்டதிக்கெங்கும் என்னை துட்ட பசாசு கூட்டம் இட்ட படுத்த வல்லோ கிட்ட வளையுருவா அடுத்தாலோ அம்பை தொடுத்தாலோ என்னை அடுபடையாக நின்று தடுபடை செய்வீரே வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசுவாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ காணாத ஆட்டை தேடி காடெங்கும் சென்று கோனி கண்டு பிடித்த ஆட்டை கொண்டு தொழுவம் சேர்க்க காணாத ஆட்டை தேடி காடெங்கும் சென்று கோனி கண்டு பிடித்த ஆட்டை கொண்டு தொழுவம் சேர்க்க கருத்துடனே மிக உரித்துடனே இரு கரத்திலேந்தி வலப்புறத்தில் வைப்பீர் திண்ணம் வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசுவாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ வீடு எனக்கு செய்ய மேலோகம் போன தேவா கூட இருத்தி வைக்க கூப்பிட வாரி நன்றி வீடு எனக்கு செய்ய மேலோகம் போன தேவா கூட இருத்தி வைக்க கூப்பிட வாரி நன்றி கொண்டு வருவீர் மூடி நின்று வருவீர் நோடி கண்டு மகிழ்வேன் கூடி நின்று புகழ்வேன் கேடி வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசுவாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளிலும் உடைய தூய சமூகத்தினராக எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு அருளி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இந்த ஞாயிறு ஆராதனையும் ஆண்டவரே மெதடிஸ்மன் ஞாயிறாக நாங்கள் அனுசரிப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் வாழ்வினில் ஆண்டவர் தந்திருக்கின்ற இக்கிளை சங்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பிள்ளைகளின் வாயிலாக ஆண்டவரே உம்முடைய திருநாமம் மகிமைக்கென பல்வேறு நிலைகளிலே நீர் ஆற்றி வருகின்ற உம்முடைய மகத்தான செயல்பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது என்கின்ற ஒன்றுமாக உமது நாமத்தினாலே ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்திலிருந்து உண்டாகின்ற ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே
திருச்சபை என்கின்ற ஐக்கியத்தின் வாயிலாக சொந்தமாக்கிக் கொள்ள நீர் தந்திருக்கின்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது பிள்ளையுடைய வாழ்வு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைகின்ற அனுபவங்களை காணவும், இறைநாமத்திற்கு ஒன்றிணைந்து சான்று வருகின்ற அனுபவங்களிலே திருச்சபையாக வளர்ந்தோங்குவதற்கு ஏதுவாக உமது பிள்ளைகளை நீர் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, இவ்வாரத்திலே பல்வேறு நிலைகளிலே பங்கு பெற்றிருக்கின்ற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தொடர்ந்து உம்முடைய நாமமைக்காக நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்நாளிலும் உமது திருவார்த்தை எங்கள் மத்தியிலே பகிர்ந்திருக்கின்ற உமது பிள்ளைக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவர் வாயிலாக மும்பை பட்டணத்திலும் இன்னும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலைகளில் நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கருவியாக உடைய கரங்களிலே திகழுகின்ற அனுபவங்களை தொடர்ந்து கண்டுகொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்தவர்களாக இவ்வாரத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற உமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு தேவையான நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரத்திலிருந்து அருளி செய்து தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதிகனமையா உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்றும் என்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்றென்றும் பிதாவுக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்றென்றும் இயேசுவுக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்கே மகிமையும் மாட்சிமையும் என்றென்றும் உண்டாகட்டும். என்றென்றும் உண்டாகட்டும். என்றென்றும் உண்டாகட்டும்.